ஒரு திரைப்படத்தை சீன் பை சீன் அப்படியே கம்ப்ளீட்டாக மீள் உருவாக்கம் பண்ணுறாங்கன்னா அது ரீமேக் திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துலேருந்து குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு படத்தை மறுபடியும் எடுக்கிறாங்க அப்படின்னா அது தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அந்த வகையில் சமீபத்தில் வெளியான அஜித் குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் 1997 ஹாலிவுட்டில் வெளியான பிரேக் டவுன் திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் ஹாலிவுட்டில் வெளியாகி அதை அப்படியே தழுவி இங்கே எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2002 வெளியான பஞ்சதந்திரம் திரைப்படம், 1998 ஹாலிவுட்டில் வெளியான வெரி பேட் திங்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். 1996 இங்கே எடுக்கப்பட்ட அபிஷன்மிகி திரைப்படம், 1993 அங்கே வெளியான மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர் அப்படின்ற திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். 2008 இங்கே வெளியான அபியும் நானும் திரைப்படம், 1991 அங்கே வெளியான ஃபாதர் ஆஃப் தி பிரைட் அப்படின்ற திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். 1991 இங்கே வெளியான குணா திரைப்படம், 1987 அங்கே வெளியான டைம் மீ அப் டைம் மீ டவுன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். 1997 இங்கே வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடிச்ச அருணாச்சலம் திரைப்படம், அங்கே 1985 வெளியான ப்ரூஸ்டர்ஸ் மில்லியன் அப்படின்ற திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். 2003 இங்கே வெளியான அன்பே சிவம் திரைப்படம், அங்கே 1987 வெளியான பிளேன்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். 2005 இங்கே வெளியான கஜினி திரைப்படம், 2000ஆம் ஆண்டு அங்கே கிறிஸ்டோபர் நோலனோட டைரக்ஷனில் வெளியான மெமெண்டோ அப்படின்ற திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். 2011 இங்கே வெளியான தெய்வ திருமகள் திரைப்படம், 2001 அங்கே வெளியான ஐ எம் சாம் அப்படின்ற திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான்.